ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் காரும் ஹைப்பர்சோனிக் பிளேன் பற்றியும் போட்டிருந்தோம். யாராவது பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் கார், அதாவது ரோட்லேயும் போகும் பறக்கவும் செய்யும். அந்த காரை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். கடைசியில் அந்த காரோட வீடியோவை போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்க்கலாம். நீங்கள் நமக்கு கார் அப்படின்னா தரையில் போகிறது தான் தெரியும். ஆனால் இந்த கார் பார்த்தீங்கன்னா பறக்கவும் செய்யும். நம்ம படத்துலலாம் பார்க்குறோம் தெரியுமா, ஹாலிவுட் ஃபிலிம்ஸில், அந்த மாதிரி இந்த கார் பார்த்தீங்கன்னா தன்னோட உருவத்தை மாற்றி அப்படியே பறக்க செய்யும். இப்போ ரீசெண்டாக 30 ஜூன் அன்னைக்கு இந்த காரோட டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி போகுது அப்படின்ட்டு. அதாவது 2 ஏர்போர்ட்ஸ்க்கு நடுவில் இந்த காரை விட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நித்ரா அண்ட் பிராட்டிஸ்லாவா அப்படின்ற 2 இடத்துல இருந்து இவங்க இதை பறக்க விட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 35 மினிட்ஸ் இந்த காரை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 35 மினிட்ஸ்மே இந்த கார் சூப்பராக போயிட்டு கீழே இறங்கியிருக்கு. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஏர் கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காரில் பார்த்தீங்கன்னா BMW கார்ஸ் இருக்குல்ல, அதோட இன்ஜின் BMW இன்ஜின் வச்சுருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா நார்மல் ரெகுலர் பெட்ரோல் பம்பில் தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சவர் பார்த்தீங்கன்னா ப்ராஃப் ஸ்டெஃபான் கிளைன் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால் இந்த காருக்கு பேர் பார்த்தீங்கன்னா கிளைன் விஷன் ஏர் கார் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் வரைக்குமே பறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2500 மீட்டர் ஹைட்டில் பறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தன்னோட கார் உருவத்திலிருந்து ஒரு பறக்கிற உருவத்துக்கு மாறதுக்கு, அதாவது ஒரு ஏர்கிராஃப்டாக மாறுறதுக்கு கிட்டத்தட்ட 2 minutes and 15 seconds தான் இந்த கார் எடுத்துக்குது. ஏர்கிராஃப்ட் அப்படின்னா கண்டிப்பாக விங்ஸ் இருந்தால் தானே பறக்க முடியும். எஸ், இந்த காருக்கு இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது விங்ஸ் இருக்குல்ல, திரும்பி இது க்ளோஸ் ஆகும்போது ஸ்ட்ரெயிட்டாக சைடில் விழுந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காரில் 2 பேர் போக முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காரோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 170 km/h காற்றுல போகும்போது, அதாவது மேலே பறக்கும்போது. பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரன்வே தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ரன்வேனா ஒன்றும் கிடையாது, இந்த ஏரோப்ளைன்ஸ் போதில்ல அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு பாருங்கள், அது பேர் தான் ரன்வேன்னு சொல்லுவாங்க. இந்த காருக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சேல்ஸ்க்கு. 2019 ஒரு கன்சல்டன்ட் கம்பெனி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, இதோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா 1.5 trillion எப்போ 2040 அப்படின்னு சொல்கிறாங்க. யூரோப்பில் இருக்க ஹுண்டாய் மோட்டார்ஸ் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது நம்மளோட எதிர்காலத்தோட பார்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காரை ரெடி பண்ணுறதுக்கு 2 வருஷம் தேவைப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.7 million euro அப்படின்னு சொல்கிறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா 40,000 ஆர்டர்ஸ் ஆல்ரெடி பெண்டிங்லேயே இருக்குது ஏர்கிராஃப்ட் தயாரிக்கிறதுக்காக. அதனால கிளைன் விஷன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற கார்ஸை 5% நம்ம ஏர்கிராஃப்டாக மாற்றினா கூட நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரே சேல்ஸ்க்கு வரும் அப்படின்னு அந்த கம்பெனி மூலிமா சொல்கிறாங்க. இந்த கார் தயாரிக்க 2 வருஷம் ஆகியும் இவங்க இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா கிளைன் விஷன் தான். இந்த கார் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம், அதாவது நெக்ஸ்ட் இயரே முடிஞ்ச அளவு சேல்ஸ்க்கு வந்துடும் அப்படின்னு கம்பெனி சார்பாக சொல்கிறாங்க. ஓகே, பாய் நண்பர்களே. நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க, தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. பாய் நண்பர்களே, ஹாப்பி சண்டே, பாய்.